இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பிக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தின் 229வது நிகழ்வு தொடர்கிறது. இந்த 229வது நிகழ்விற்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று 229வது திருக்குறளை தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான திருக்குறள். ஈகை என்னும் 23வது அதிகாரத்தில் 9வது திருக்குறளாக இது இடம்பெறுகிறது. இந்த அற்புதமான திருக்குறள் என்ன அப்படி இருக்கிறது? இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ரொம்ப அற்புதமான செய்தியை சொல்லுகிறது. செல்வம் சேர்க்க பேராசை கொண்டு வறியவர்க்கு ஒன்றும் ஈயாது உண்ணும் தன்னலருடைய செயல். தன்னலமே வாழ்க்கை என்று வாழுகின்றவர்களுடைய செயலானது எப்படிப்பட்டது? பொருள் வேண்டி இறப்பதிலும் கொடிய வறுமை செயல் உடையதாகும். சுயநலமாக வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையானது வேலைதோறும் இறந்துண்ணும் வாழுகின்றவர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் இழிவுடையது என்று அற்புதமாக இவர் விமர்சிக்கிறார். சுயநலக்காரர்களை விமர்சிக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருக்குறள் மீண்டும் ஒருமுறை இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் என்று அற்புதமான திருக்குறள் 229வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 229வது நிகழ்வாக இருந்தாலும் மாற்று கோணத்தில் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற அந்த தலைப்பு நாம் கொடுக்கும்போது என்ன கொடுத்திருக்கிறோம் என்றால் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஊடகங்கள் ஊடகங்களினுடைய நோக்கும் போக்கும். இந்த ஊடகங்களின் நோக்கும் போக்கும் அது பொதுவான தலைப்பாக கொடுத்தாலும் ஊடகங்களினுடைய ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ரொம்ப அற்புதமாக நாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு பத்திரிகைகளும் பத்திரிகை சுதந்திரமும் ரொம்ப அற்புதமான தலைப்பை நமக்கு வழங்க இன்றைக்கு பயிற்சி அளிப்ப இருப்பவர் திரு மு. முருகேஷ் அவர்கள். இவரை எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செய்தித்தாள் வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர் அறிமுகமானவராக இருப்பார். முதுநிலை உதவி ஆசிரியராக இந்து தமிழ் திசை நாளிதழ்ல ரொம்ப அற்புதமாக தமிழ் நாளிதழாக அது மலர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருந்து மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகையில் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரை பற்றி குறிப்பு நாம் சொல்ல வேண்டுமானால் அது விரிந்து கொண்டே இருக்கிறது. 7 பக்கங்களை குறையாமல் விரிகிறது. இன்னும் அவர் இது எப்போவோ போட்ட ஒரு பின்குறிப்பு மாதிரி இருக்கு. தன் விவர குறிப்பாக இருக்கிறது. அதை இன்னும் தொடர்ந்து காலந்தோறும் நாம் அதை
பதிவிட்டுக் கொண்டே வந்தால் அது பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு இவருடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு இருக்கிறது. இயற்பெயர் முருகேசன், முருகேசன் என்ற பெயரோடு இருக்கிறார். இவருடைய நூல்கள் நாம பார்த்தோம்னா, புதுக்கவிதை என்பது 10 நூல்களுக்கும் மேலாக விரிகிறது. ஹைக்கூ கவிதை என்று பார்க்கும்போது அது 13ஐ தாண்டுகிறது. இப்போது அருகி காணப்படும் சிறுவர் இலக்கியங்கள் இவருடைய கைவண்ணத்தில் 30க்கும் மேற்பட்ட நூல்களாக விரிந்திருக்கின்றன. சிறுகதை என்று வரும்போது ஒரு நூலை ஒரு தொகுப்பை இவர் அளித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த நூல்களோடு தொகுத்த நூல்கள் என்று வரும்போது புதுக்கவிதைகள் 2ம், ஹைக்கூ கவிதைகள் 8ம், குழந்தை இலக்கியங்கள் 2ம் என்று 12 தொகுப்பு நூலாக விரிகிறது. இவரை பற்றி நாம் இதுவரை இவருக்கு அளித்த பட்டங்கள் யாவை, இலக்கிய பரிசுகள் யாவை என்று பார்க்கும்போது, எங்கெல்லாம் ஒரு நிறுவனம் இருக்கிறதோ அந்த நிறுவனமெல்லாம் அழைத்து பட்டம் கொடுத்திருக்கிறது, பரிசுகள் கொடுத்திருக்கின்றன. அது மட்டுமா என்று பார்க்கும்போது இதுவே 25ஐ தாண்டுகிறது. இவருடைய சமூக பணிகள் என்று வருகின்ற போது, புதுக்கோட்டை மாவட்டம் அறிவொளி இயக்கத்தில் கலைக்குழு பயிற்சியாளராக விளங்கி இருக்கிறார். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது, மாவட்ட தகவல் தொகுப்பாளராகவும், ஊர்கூடி என்ற இதழுக்கு துணை ஆசிரியராகவும், இதெல்லாம் 1991 முதல் 96 வரை இந்த பணிகள் தொடர்ந்து இருக்கின்றன. சென்னை லயோலா கல்லூரியில் பண்பாட்டு மக்கள் இயக்கம் தொடர்பான ஊடக கல்வி பயிற்றுனராக 2001 2002 ஆண்டு வரை இவர் பயிற்றுனராக பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மக்கள் பள்ளி இயக்க மாநில கருத்தாளர் 2004 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரை இந்த பணியில் இருந்திருக்கிறார். RMA கலைக்கூடத்தின் உலக வங்கி திட்டமான புது வாழ்வு திட்டத்தின் மாநில கலைக்குழு ஒருங்கிணைப்பாளராக 2005 6 வரை செயல்பட்டிருக்கிறார். சுனாமி பாதித்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் யுனிசெப் நடத்திய ASP மாநில பயிற்சியாளராக 2004 5 வரை செயல்பட்டிருக்கிறார். அது மட்டுமா என்று பார்க்கும்போது, இன்னும் தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்ட நூல் தயாரிப்பு குழுவில் அமைப்பாளராக 2009 10 வரை பணியாற்றி இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கமும் எய்டு இந்தியாவும் இணைந்து கல்வித்திறனில் பின்தங்கியுள்ள கிராமப்புற குழந்தைகளின் தமிழ் வாசிப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் நடைபெற்ற படிப்பும் இனிக்கும் என்ற திட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். இது 2014 வரை தொடர்ந்து இருக்கிறது. இலக்கிய மற்றும் சமூக பணிகளுக்காக பெற்ற விருதுகள் ஏராளமாக இருக்கின்றன. அவை 20ஐ தாண்டுகின்றன. பிற சிறப்புகள் என்று வருகின்ற போது அவையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல வேண்டுமானால் இந்த 1 மணி நேரமும் எனக்கே உரிய நேரமாக மாறிவிடும் என்பதனால் அதை எண்ணிக்கையில் மட்டும் சொல்லிவிட்டு, ஊடகங்களில் அனைத்து ஊடகங்களிலும் பங்கேற்று இருக்கிறார். அது
சன் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பொதிகை தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, ஜெயா தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பாரதி தமிழன் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, வின் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இவர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட பெருந்தகையாளரை மிகச் சுருக்கமாக, ஐயாவுக்கு வருத்தம் இருக்கோ என்னவோ தெரியல. ஏன்னா 10 நிமிடம் நானே எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அது இந்த விருதுதான், அந்த விருதுதான் என்று சொல்வதற்கு அவ்வளவு விரிகிறது. அது மட்டுமா என்று பார்க்கும்போது, தமிழக அரசோடு இணைந்து கல்வி பணியாற்றியிருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய கவிதை நூல்களை எல்லாம் பல பல்கலைக்கழகங்கள் பாடமாக வைத்திருக்கின்றன. அது மட்டுமா என்று பார்க்கும்போது இன்னும் விரிந்து கொண்டே இருக்கிறது. மொழிபெயர்ப்பு இவருடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன வெவ்வேறு மொழிகளில். இப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரியவரை அறிமுகப்படுத்தியதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த அமர்வை ஐயா அவரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அனைவரையும் வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். தொடங்கலாமா ரமேஷ்? ஐயா நீங்க தொடருங்கய்யா, இது உங்கள் நேரம். நன்றி நன்றி. அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள் சங்கமமாகு மானுட சமுத்திரம் நானென்று கூறு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சென்னை செந்தமிழ் மன்றம் வழங்கும் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கேற்றிருக்கிற தமிழகத்தின் சிறப்புமிக்க கல்லூரியைச் சேர்ந்த பேராமிக்க பேராசிரியர்களையும் இந்த சிறப்புமிக்க நிகழ்வை சிறந்த முறையில் ஒருங்கிணைத்திருக்கிற என் அன்பு நண்பர் இயக்குனர் முனைவர் ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து தோழமைகளையும் முதலில் வணங்குகிறேன். தொடக்கத்திலேயே நண்பர் முனைவர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல இது 229வது நிகழ்வு. என்னை பற்றி அவர் அறிமுகம் செய்யும் போது நிறைய நேரத்தை எடுத்துவிட்டேன் என்று ஐயா வருத்தப்படக்கூடாது என்று சொன்னார். இன்னும் நிறைய நேரத்தை நீங்கள் எடுத்திருந்தால் இன்னும் வருத்தப்பட்டிருப்பேன். ஏனால் என்னோட ஒரு அறிமுகத்துக்காக அனுப்பிய மொத்த குறிப்பை உள்வாங்கிக் கொண்டு என்னை பற்றி மிகவும் விரிவாகவே ஒரு அறிமுகத்தை தந்திருக்கிறார் நண்பர் ரமேஷ். நிச்சயம் அதில் குறிப்பிட்டிருப்பது போல இன்னும் பல்வேறு திறன்களை, எழுதுதல், பேசுதல் உள்ளிட்ட பல திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது எப்போதும் எண்ணமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் உங்களோடு பேச கிடைத்த வாய்ப்புக்கு எனது அன்பான நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த செப்டம்பர் 10 முதல் செப்டம்பர் 16 நாளை வரை 7 நாட்கள் நடைபெற இருக்கிற இந்த சிறப்புமிக்க ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 6வது நாள் இது. என்னை கேட்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாள் தான் என்று சொல்வேன். ஏனென்றால் நாட்களிலேயோ கிழமைகளிலேயோ எதுவும் இல்லை. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் ஒரு நாளின் சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் எல்லா நாளுமே இனிய நாள் என்றாலும் கூட இன்று இந்த செப்டம்பர் 15க்கு ஆகச்சிறந்த சில சிறப்புகள் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு எனது தலைப்புக்குள் உங்களை அழைத்து செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். முதலாவது சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருந்த தமிழகத்தின் மிகச்சிறந்த பேரறிஞர் என்று நாம் கொண்டாடுகிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 115வது பிறந்த நாள் விழா தமிழகமே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த சிறந்த ஆளுமைக்கும் இந்த நிகழ்வுக்கும் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அண்ணா ஒரு பன்முக திறமையாளர், நாமெல்லாம் அறிந்தது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளை ஆற்றலுடன் பேசக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அண்ணா அவர்கள் ஒரு அரசியல் தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு சிந்தனையாளர், நாடக ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர் என்று பன்முகங்கள் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவை நான் பார்க்கிற, நாமெல்லாம் கொண்டாடுகிற இன்னொரு முகம், அவர் ஒரு பத்திரிகையாளர். இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு பத்திரிகைகளும் பத்திரிகை சுதந்திரம் என்பதால் இன்றைக்கு 111வது பிறந்தநாள் காண்கிற பேரறிஞர் அண்ணா ஒரு பத்திரிகைகளாக இருந்த சிறப்புக்குரியவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணா பெரியார் நடத்திய நீதி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பெரியார் நடத்திய விடுதலை இதழின் துணை ஆசிரியராகவும்,
குடியரசு இதழின் ஆசிரியர் பொறுப்பிலும் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்தவர். அதைவிட 1942 காஞ்சியிலிருந்து நடத்தி கொண்டிருந்த திராவிட நாடு பத்திரிகையில் தம்பிக்கு கடிதங்கள் என்று அண்ணா எழுதிய கடிதங்கள் உலக புகழ் பெற்ற கடிதங்கள். ஒரு பகுத்தறிவாளர், அரசியல் தலைவர் தனது கட்சி தொண்டர்களை தம்பியாக பாவித்து அவர் எழுதிய கடிதங்கள் என்பவை குறிப்பிடத்தக்க கடிதங்கள். கடிதங்களில் உள்ள சிந்தனைகளும் செய்திகளும் பேசப்படுகிறது. அப்படி 1-2 பத்திரிகைகள் அண்ணா நடத்தினார்? இல்லை. 1946 திராவிடன், 1947 போர்வாள், 1949 மாலைமணி, 1963 காஞ்சி வாரங்கள் என்று பல இதழ்களை நடத்தினார். நிறைய இதழ்கள் நடத்த வேண்டும் என்று அண்ணாவுக்கு ஆசை கிடையாது. ஆனால் தான் நடத்துகிற இதழின் மூலமாக தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற சீரழிவான போக்கினை விளக்கி பகுத்தறிவான பொது உடைமையான ஒரு சமுதாயம் வேண்டும், அனைவரும் சமம் என்கிற உணர்வு அனைவர் உள்ளத்திலும் விழ வேண்டும் என்கிற பேராவலில் தான் அண்ணா பத்திரிகைகளை நடத்தினார். அதில் தொடர்ந்து பல்வேறு படைப்புகளையும் படைத்தார். அது ஒரு சிறப்பு நாள். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு உலக ஜனநாயக நாள். ஜனநாயகம் தெரியும். இந்த மனித சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சமமாக வைக்கப்படும் என்பதற்காக ஜனநாயக குடியேற நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய தினம் உலக ஜனநாயக தினம் என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை பலப்படுத்துவது, உலக மறுபரிசீலனை செய்து அனைத்து மக்களுக்கும் சமமான ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக ஜனநாயக நோக்கம். ஐக்கிய நாடுகள் சபை 2007 செப்டம்பர் 15 உலக ஜனநாயக கொண்டாடி வருகிறது என்கிற இந்த 2 செய்திகளோடு மன்னிக்கவும் ஐயா, கேக்குதுங்களா? உங்க உங்க நெட்வொர்க் ரொம்ப லோவா இருக்குங்க ஐயா, சரியா கேட்க மாட்டேங்குது. தெரியல, எனக்கு ஃபுல் டவர் இருக்கு ரமேஷ். இங்க லோன் தான் காட்டுது, நெட்வொர்க் பேண்ட்வித் இஸ் லோ அப்படின்னு காட்டுது. அதே நேரத்துல குரல் எல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஐயா பேசுங்க, கேக்குதா பார்க்கலாம். நான் வந்து தமிழ்நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக வருகிறது. நாளை செப்டம்பர் 16 அன்று 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிற இந்து தமிழிசை என்கிற ஒரு தமிழ் நாளிதழில் முதுநிலை உதவி ஆசிரியராக நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையில் நான் யோசித்து பார்க்கும்போது நான் ஒரு பத்திரிகை வர வேண்டும் என்பதுதான் எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்படி நான் ஒரு பத்திரிகை துறைக்கு மாறினேன் என்றால், அதுவும் என் உள்ளத்தில் ஒரு ஆசையாக ஏக்கமாக இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற போதே எனது நண்பர்களோட அண்ணன்கள், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், என்னோட நண்பர்களோட அண்ணன் கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோடு இணைந்து விடியல் என்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கினோம். அந்த விடியல் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் 5 பேர், நானும் அதில் நான் ஒருவன் தான் பள்ளி மாணவன், மற்றவங்க எல்லாம் கல்லூரி மாணவர்கள். அந்த 5 பேரும் சேர்ந்து நடத்திய விடியல் பத்திரிகைக்கான தலையங்கம் எழுதுவது, படைப்புகளை தொகுத்து கொடுப்பது, தொடர்கதைகள் எழுதுவது, தொடர் கட்டுரைகள் எழுதுவது என்று எனது ஒரு பெரிய காதலோடு நான் செய்து கொண்டிருந்த ஒரு பணி. ஒரு கட்டத்துல வீட்டுல படிக்கிற வயசுல எதுக்குடா பத்திரிகை என்று எனது மூத்த சகோதரர் கண்டித்த போது, கோவில்ல போய் படிச்சுட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு போய் அங்க பத்திரிகைக்கான தலையங்கம் எழுதிய அந்த நாட்கள் நினைவுக்கு வருகிறது. ஆனால் நான் வெளித்தோற்றத்தில் வெளியே ஒரு பள்ளி ஆசிரியராக வருவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் கூட, உள்ளுக்குள் எனக்குள் இருந்த ஒரு பத்திரிகையாளன் தான் இன்றைக்கு இப்படியான ஒரு பத்திரிகை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த பத்திரிகையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நான் தொடர்ந்து கல்வி புலத்திலும், குறிப்பாக கல்வி குறித்த தொண்டு நிறுவனங்கள், சமச்சீர் கல்வி போன்ற கல்வி இயக்கங்களில் பணிதவன் என்கிற ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையோடு தலைப்புக்குள்ள போகலாம். பத்திரிகைகளும் பத்திரிகை சுதந்திரம் என்று வரும்போது, சுதந்திரங்கள் பல வகைப்படும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு என்றாலும் கூட, அரசியல் சுதந்திரம், சமூக சுதந்திரம், பண்பாட்டு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம்,
பொருளாதார சுதந்திரம் என சுதந்திரம் பல வகைப்படும். அப்படி பல சுதந்திரத்தில் பத்திரிகையான சுதந்திரத்தின் தேவை என்ன, என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல்ல முழுமையான அர்த்தம் என்ன என்பதற்காக ஒரு அழகான வாக்கியம் சொல்லுவாங்க. அது ரொம்ப வாக்கியம், அதை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது சுதந்திரம் என்றால் உன் கையில் உள்ள கம்பை நீ எவ்வளவு நேரம் வேண்டாம் சுற்றுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. உன் கையில் உள்ள கம்பை நீ எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சுற்றுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அது அடுத்தவர் மூக்கை இடிக்காதவரை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் சுதந்திரம் என்று நான் நினைக்கும் போதெல்லாம் என் மனசுல தோன்ற எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. நான் இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளான ஒரு சுதந்திர குடியரசு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த கூட எனக்கான சுதந்திரம் என்று எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும். காயப்படுத்துவதுமாகவோ அல்லது அடுத்தவரை பாதிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது என்றால் உண்மையான அடிப்படையான நோக்கமாக நான் பார்க்கிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இடத்தில் ஒரு பத்திரிகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சமயத்தில் கேட்கிறார்கள். அதை ஒரு பத்திரிகைக்கான அம்சங்கள் என்ன என்பதை கவிஞர் ஒரு பாடலாகவே எழுதியிருக்கிறார். காரிருள் அகத்தில் அல்ல கதிரொலி நீதான், வாய்ந்து எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பத்திரிகை பெண்ணே என்று பத்திரிகை பெண்களோடு ஒப்பிட்டு எழுதினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்படி தனி மனித மனங்களில் இருக்கிற அகத்தில் இருக்கிற இருட்டை விளக்குவது, அதே நேரத்தில் ஒரு சமூகம் விடியலை நோக்கி அடுத்த கட்ட உயர்வை நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்வது, இதுதான் ஒரு பத்திரிகையின் ஆகச்சிற பண்புகளாக இருக்க வேண்டும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆனால் இந்த இந்திய சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டுகளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற இன்றைய காலத்தில் இந்திய அளவில் தமிழக அளவில் பத்திரிகை சுதந்திரம் என்பது என்னவாக இருக்கிறது, அது என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம் கையில் எடுக்கிற ஒவ்வொரு காகிதத்தின் பின்னாலும், நாம் ஊடகங்களில் இருக்கிற ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் எப்படியான சமூக பார்வை இருக்கிறது, அதில் எந்த மாதிரியான அரசியல் சிந்தனை வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜனநாயகத்தின் 4 தூண்களுள் ஒன்று பத்திரிகை என்பதை நாம் அறிவோம். மற்ற 3 எது என்று அறிந்து கொண்டால்தான் 4வது தூணாக இருக்கிற இந்த பத்திரிகையின் சக்தி என்ன, அது எப்படி இந்த ஜனநாயகத்தை கட்டிக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். ஜனநாயகத்தின் 4 என்று அறிஞர்கள் சொல்லும் நிர்வாகம், நீதித்துறை, ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் என்கிற சொல்லுக்குள் பத்திரிகைகளும் உண்டு, காட்சி ஊடகங்களான தொலைக்காட்சிகளும் உண்டு. அதை மீடியா என்று சொல்கிறோம். அப்படி இந்த ஊடகங்கள் தான் ஜனநாயகத்தின் கட்டமைப்பை உருவாக்குகின்றன. அப்படியான ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்குகிற இந்த பத்திரிகைகளை பற்றி காந்தி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தமான, ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமனிதனும் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஒரு பத்திரிகை என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பத்திரிகை பணி என்றால் என்ன என்று கேட்டபோது மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார், ஒரு பத்திரிகை என்பது எப்போதும் பயமின்றி பொதுவாழ்வின் குற்றங்களை அம்பலப்பட வேண்டும். இதெல்லாம் பொழிப்புரைய வேண்டாம். ஒரு பத்திரிகை என்றால் பொதுவாக இருக்கிற மனிதர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை துணிந்து நேர்மையோடு தெளிவாக உண்மையின் பக்கம் என்று எழுத வேண்டும் என்பதுதான் ஒரு பத்திரிகையின் அடிப்படை குணமாக மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். அப்படியான அந்த அடிப்படையான பண்பு குணம் இன்றைய பத்திரிகைகளுக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பத்திரிகைகள் வருகின்றன. நான் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிற இந்து தமிழ் தொடங்கி கிட்டத்தட்ட பல்லாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிற தினத்தி, தினமலர், தினகரன், தினமணி, மக்கள் குரல் என்று ஏராளமான பத்திரிகைகள் நிறைய வந்துட்டே இருக்கு. பல்வேறு வகையான பத்திரிகைகள் கூட அது தமிழ் மக்களை முறையாக தேடுகிறதா, அந்த பத்திரிகைகளில் ஒரு சமூகத்தின் உண்மையான தோற்றம், தவறு செய்கிறவர்களை தட்டி கேட்கிற போக்கு இருக்கிறதா என்பதை
ஒரு பருந்து பார்வையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் சொல்றேன், இந்த நேரத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதால். தமிழ்நாட்டில் மொத்தம் 7,5 கோடி மக்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. 7,5 கோடி தமிழ் மக்கள் வாழ்கிற நாட்டில் நான் முன்பே குறிப்பிட்ட இந்த எல்லா பத்திரிகைகளையும் சேர்த்தாலும் கூட மொத்தமாக 1 கோடி பத்திரிகைகள் கூட விற்பதில்லை என்பதுதான் ஒரு யதார்த்த நிலை. அதுவும் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏன்னா காகிதங்களின் மூலமாக கூட இந்த கொரோனா வைரஸ் பரவுது என்று சொன்னது பல வீடுகள்ல வாங்கல. சில வீடுகள்ல வாசலே போட்டிருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயில்ல போட்டிருந்து எடுத்து படித்த அந்த அறிவு சார்ந்த குடும்பங்களும் இருக்கின்றன. ஆனால் பல்லாயிரம் குடும்பங்களில் ஐயோ கொரோனா தொற்று பேப்பர்லயும் வருதா என்று நாளிதழ்களை வாங்க நிறுத்தியவர்கள் கொரோனா முடிந்து போன பிறகு பேப்பர் வாங்குவதே இல்லை. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அதான் எல்லா செய்தியும் உடனுக்குடனே வாட்ஸ்அப்லயே வருது, புலனத்திலே வருது, நாங்க என்ன பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா என்று சொல்கிறார்கள். ஆனால் பேப்பர் படிப்பது என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் சுய சிந்தனைக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அடிப்படையானது. அது எப்படி அடிப்படையானது என்று கேட்டால், தமிழ்நாட்டில் 7,5 கோடி மக்கள் இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வருகிற இந்த 10-15 இதழ்களையும் கூட்டினாலும் கூட ஒரு நாளைக்கு 1 கோடி நாளிதழ்கள் கூட விற்பதில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலம் மொத்த மக்கள் தொகையே 3 கோடியே பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த கேரள மாநிலத்தில் ஈநாடு நிறைய நாளிதழ்கள் வருது, மனோரமா போன்ற பல இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாளிதழ்கள் 3 மக்கள் இருக்கிற கேரளாவில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2,5 கோடி நாளிதழ்கள் விற்பதாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் எப்படி இப்படி என்று பார்க்கும்போதுதான் கேரளாவில் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் ஒரு நாளைக்கு 1000 to 1,500 ரூபாய் மட்டுமே வருமானம் பெறுகிற ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் கூட 3 நாளிதழ்களை படிப்பதாக சொன்னார்கள். அது உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு முறை நான் சென்றத போது அங்க ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினேன். ஏங்க உங்களுக்கு வர்ற வருமானம் 1,500 ரூபாய், அதுல எப்படி 500 ரூபாய் 600 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கு போச்சுன்னா பாக்கி பணத்தை நடத்தாம எப்படி ஒரு நாளைக்கு 3 செய்தித்தாள்களை வாங்கி உங்களால் படிக்க முடியுது என்று கேட்டபோது அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்கிட்ட சொன்னாரு, ஒண்ணு இல்லைங்க, இங்கே வருகிற ஒவ்வொரு நாளிதழுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது. நான் எனக்கான அரசியல் பார்வையை, எனக்கான சமூக பார்வையை, அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிதழ்கள் 3ஐயும் படித்து அதிலிருந்து மாறுபட்டதாக வேறுபட்டதாக எனது சமூக சிந்தனை வளர்த்துக் கொள்ள எனக்கு இந்த நாளிதழ்கள் வாசிப்பு கை கொடுக்கிறது என்று சொன்னார். உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். உண்மை அப்படி இருப்பதனால்தான் கேரள மாநிலத்தில் ஒரு 5 வயது சிறுவன் தனது மாநில முதல்வரை பார்த்து பெயரை சொல்லி கூப்பிட முடிகிறது. உம்மன் சாண்டி ஐயா என்று பெயரை சொல்லி ஒரு மாநில முதல்வரை கூப்பிட முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் நிலையை நீங்களே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தமிழ்நாட்டில் அப்படி முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்று. ஏனால் ஜனநாயக ஒருவரை பெயர் சொல்லி அதுவும் ஒரு குழந்தை அழைக்கிறது என்பதை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய மாநிலமாக கேரள மாநிலம் இருக்கிறது என்றால் அறிவு சார்ந்த நாளிதழ் வாசிப்பு என்பது தமிழ்நாட்டை விட பல மடங்கு. 7,5 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் வெறும் 1 கோடி நாளிதழ் கூட விற்பதில்லை. ஆனால் 3,5 கோடி மக்கள் இருக்கிற மலையாள தேசத்தில் ஒரு நாளைக்கு 2,5 கோடி நாளிதழ்கள் விற்பது என்பதுதான் அந்த அறிவின் வேறுபாட்டில் நாம் காண்கிற மிகப்பெரிய வித்தியாசம். அப்படி தமிழில் வாசிக்கிற பழக்கம் என்பது சற்றே குறைந்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி வாசிக்கிற வாசகனுக்கு ஒரு பத்திரிகை தனது பங்களிப்பை சரியாக செய்கிறதா? இன்றைக்கு இந்திய அளவில் தமிழக அளவில் வருகிற பத்திரிகைகளில் அப்படியான ஒரு நேர்மையும் ஒரு உறுதியும் தெளிவும் இருக்கிறதா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டியது அடுத்த வேலையாகும். உதாரணத்துக்கு சொல்றேன், உலகம் முழுக்க 180 நாடுகள் கொண்ட வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு உலகமெல்லாம் இருக்கிற 180 நாடுகளை கொண்டு அதில் உள்ள பத்திரிகையாளர்கள், அதில் உள்ள ஜனநாயக அமைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். இது 2025ஆம் ஆண்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. கணக்கெடுப்புல சொல்றாங்க, அந்த 2024-25ஆம் ஆண்டுக்கான அந்த உலக அளவிலான பத்திரிகை சுதந்திர குறியீடு, சொன்னோம்ல பத்திரிகை சுதந்திரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பத்திரிகை சுதந்திரம் இந்த 180 நாடுகளில் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு பருந்து பார்வையில் ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் அறிக்கை தெரிவிக்கிற உண்மை என்னவென்றால், இந்த 180 நாடுகளில் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா 32.96 புள்ளிகளுடன் 159வது இடத்திலிருந்து, ஏற்கனவே இருந்த இடம் 159, இப்போது 151வது இடம் நோக்கி முன்னேறி வந்திருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, மொத்த நாடுகளே 180. அதில் 2003 வரை
159வது இடத்தில் இருந்த இந்தியா இப்போது கொஞ்சம் முன்னேறி 151வது இடம் நோக்கி வந்திருக்கிறது என்றால் பத்திரிகை சுதந்திரத்தில் பெரிய ஜனநாயக நாடு, இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் முன்னணியில் இருக்கிற நாடு என்ற பெருமையை நோக்கி நகர்ந்திருக்கிற நாம் பத்திரிகை சுதந்திரம் என்று வருகிற போது ஏன் இவ்வளவு தூரம் பின்னடைவில் இருக்கிறோம் என்பதும் ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி. அதே போலதான் இன்னொரு கேள்வியையும் நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் 1993 ஐக்கிய நாடுகள் பொது சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அது என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு பத்திரிகையும் சுய சார்புடனும் சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படும் செய்திகளையும் தெளிவோடும் உண்மையோடும் தர வேண்டும் என்கிற நோக்கில் 1993 ஐக்கிய நாடுகள் பொது சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மே 3ஆம் தேதியை பத்திரிகை சுதந்திர நாளாகவே இருக்கிறது. இப்ப மார்ச் 8 பெண்கள் தினம்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தினம் இருப்பது போல பத்திரிகை சுதந்திரத்திற்கான ஒரு தினம் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்திருப்பது மே 3. அப்படி மே 3ஐ பத்திரிகை சுதந்திரமாக நாம் வடிவமைத்திருந்தாலும் கூட இன்றைக்கு பத்திரிகை சுதந்திர சிக்கல் என்ன என்பதை பார்க்கும்போது ஒரு கவலை அளிக்கிற செய்தி தான் நம் கண் முன்னே தெரிகிறது. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், எல்லைகளற்ற செய்தியாளர்கள், சுருக்கமா சொல்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இந்த எல்லைகளற்ற செய்தியாளர்கள் என்கிற அமைப்பு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த ஒரு குறியீடு எடுத்ததில் உலகிலேயே பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கிற பெருமைக்குரிய நாடு என்று நார்வே நாட்டை குறிப்பிடுகிறார்கள். அந்த நாட்டில் பத்திரிகையாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் உண்மையை உள்ளவாறும், தவறு நடந்தால் அதை நேர்மையோடு சுட்டிக்காட்டுகிற பண்போடும், அப்படி சுட்டிக்காட்டுகிற போது அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுவதால் நார்வே நாடு உலக பத்திரிகையாளர் சுதந்திர குறியீட்டில் முதல் நாடாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாடுகள் எதுவென்றால் ஸ்வீடன், நெதர்லாந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடத்துல இருக்கு. ஆனால் உலகிலேயே பத்திரிகை சுதந்திரம் மிகவும் கேள்விக்குறியாகி மிகவும் கவலைக்கிடமான உள்ள நாடுகளில் பட்டியலில் சில நாடுகள் இருக்கு. அந்த நாட்டுகளை சில நாடுகள் பெயரை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பத்திரிகை சுதந்திரம் என்பது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. எரிட்ரியா, வடகொரியா, ஆப்கானிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளில் பத்திரிகை சுதந்திர குறியீடு என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக அந்த எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு சொல்கிறது. நான் சொல்லி வரும்போதே சொன்ன ஒரு செய்தி, இன்றைக்கு ஒரு நேர்மையோடு இருக்க வேண்டும், உண்மையோடு செய்திகளை வெளியிட வேண்டும் என்று யாராவது செய்திகளை வெளியிடும் பத்திரிகைகள் இருந்தால் அவர்களை அப்படி சுதந்திரமாக வெளியிடுவதற்கான ஒரு சுதந்திர வெளி தமிழ் சூழலில் இருக்கிறதா என்பதை பார்க்கும்போது எனக்கு கவிஞர் வல்லம் தாஜ்பால் எழுதிய ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. எங்கள் பத்திரிகைகளில் தலையங்கம் எழுதலாம், ஆனால் மீசை கூடாது. எங்கள் பத்திரிகைகளில் நீங்கள் தலையங்கம் எழுதலாம், மீசை கூடாது. அதாவது ரோசப்பட்டுக்கிட்டு எழுதக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் என்பதுதான் அப்படி சொல்றாரு. எங்கள் பத்திரிகைகளில் தலையங்கம் எழுதலாம், மீசை கூடாது. ராசி பலன் போடலாம், ஆட்சி பலன் கூடாது. தடவி கொடுத்தால் டெண்டர் அனுப்புவார்கள், தட்டி கேட்டால் குண்டர் அனுப்புவார்கள். எங்கள் பத்திரிகைகள் பச்சை பச்சையாக எழுதுகின்றன, மஞ்சள் பூசி குடிக்கின்றன. எங்கள் பத்திரிகைகள் நீங்கள் ராசி பலன் போடலாம், ஆனால் ஆட்சி பலன் கூடாது என்று அழகாக கவிஞர் வல்லம் தாஜ்பால் ஒரு கவிதையை எழுதியிருப்பார். உண்மையில் இந்த பத்திரிகை சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பத்திரிகையாளனாக கிட்டத்தட்ட 90% உண்மையான செய்திகள் தான். இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளில் பெரும்பாலான செய்திகள் விளம்பரம் சார்ந்தே இடம்பெறுகிறது என்பதை தொடர்ந்து பத்திரிகைகளை வாசிக்கிற நண்பர்கள் அறிவார்கள். அதே போல ஒவ்வொரு பத்திரிகையிலிருந்து இயக்குகிற அரசியல் சித்தாந்தம் அல்லது அதை இயக்குகிற ஒரு கார்பரேட் நிறுவனம் இதை வைக்கிற சில நிர்பந்தங்களுக்கும் இன்றைய பத்திரிகைகள் ஆளாகின்றன. அதையும் மீறி உண்மையும் நேர்மையும் தெளிவுதான் எங்கள் பத்திரிகையின் தலை சிறந்த கொள்கை என்று யாராவது செய்தால் அவர்கள் அடித்து நொறுக்கப்படுகிற ஒரு அவலமும் இன்னொரு புறம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழல்களை மீறியும் தமிழில் பத்திரிகைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். உலக அளவில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதும் அவர்களை காயப்படுத்துவதும் என்பதும் காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கிற செய்தி. 2025 ஜனவரி 1 முதல் இன்றைய தேதி வரை, செப்டம்பர் வரை, இதுவரை உலக அளவில் 24 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதிர்ச்சி பாருங்க. 1-2 இல்ல, இந்த ஜனவரி தொடங்கி இந்த 1வது மாதம் தொடக்கத்திற்குள் 24 பத்திரிகையாளர்கள் உலக அளவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 564 பேர்
கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு செய்திகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 564 பேரில் 529 பேர், 523 பேர் பத்திரிகையாளர்கள், 41 பேர் மீடியா ஒர்க்கர்ஸ், அதாவது தொலைக்காட்சி இந்த பிற சமூக ஊடகங்களில் பணி செய்பவர்கள் என்று அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல 2004 சென்ற ஆண்டில் மட்டும் உலக அளவில் 104 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கடந்த 25 ஆண்டுகளில் இந்தியாவில் 80 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மட்டும் 31 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இதெல்லாம் சொல்வதனால் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எப்படியான நெருக்கடிகள் இருக்கிறது, இந்த பத்திரிகையாளர்களின் கொலைகளுக்கும் அவர்களது கைதுகளுக்கு பின்னால் அரசியல் சக்திகள், பொருளாதார சக்திகள், சில தனிமனித ரவுடிசம் உட்பட பலவும் உட்பொருளாக இருக்கிறது. ஏனால் தவறு செய்கிற யாரும் அந்த தவறை மறைக்கவே விரும்புவார்கள். அந்த தவறை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கில் பத்திரிகைகள் செயல்படும் போது இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஜூன் 8 அன்று ஊபி ஜகேந்திர சிங் என்கிற பத்திரிகையாளர் இருக்கிறார். அவர் பெரிய தவறு, ஒரு ஆட்சியாளர் செய்த தவறுக்கு அதை துணிந்து எழுதியதற்காக எதிர்த்துக் கொள்ளப்பட்டார் ஜகேந்திர சிங் என்கிற பத்திரிகையாளர். அப்படி உலக முழுக்க பத்திரிகையாளர்கள் இன்றைக்கும் பல நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். இன்றைக்கு சமூக ஊடகம் என்று வரும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறது என்று நாம் அறிவோம். அது என்ன மிகப்பெரிய வளர்ச்சி? சமூக ஊடகங்கள் அவ்வளவு இன்றைய நவீன அறிவியல் தொழில்நுட்ப உலகில் சாதாரண ஒரு செல்போன் கூட இன்றைய பெரிய பெரிய தாக்கங்களை ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்வில் மட்டுமல்ல ஒரு சமூகத்திலும் ஏற்படுத்த முடியும். அதற்கு உதாரணமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது ஏதாவது ஒரு மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது செல்ஃபையோ ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதுதான் உண்மை என்று நம்புகிறார்கள். 1-2 பேர் வேணால் விதிவிலக்காக இது உண்மை தகவலா என்று ஆராய்ந்து கொள்ளலாம். ஆனால் தனது நிறுவனத்திற்கு ஒரு செய்தி வந்த அடுத்த நொடியே அதை ஃபார்வேர்ட் செய்கிற பல நண்பர்களை நானும் அறிவேன். அது உண்மையா, அது பொய் செய்தியா, யார் சொன்னது, யாரின் வழியாக வந்தது என்பதையெல்லாம் பார்க்காமல் அப்படியே ஃபார்வேர்ட் செய்கிற ஒரு போக்கு என்பது ஒரு தவறான போக்கு. அதனால்தான் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் தனி மனிதனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் ஆட்சி கட்டிலேயே தீர்மானிக்கிற ஒரு மிக உயரிய இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு வாசகம் என்னவென்றால், உண்மை வாசலை தாண்டி தெருவில் இறங்குவதற்குள் போய் ஊரை சுற்றி வந்து விடுகிறது. இன்றைய சமூக ஊடகங்களுக்கு சொல்லப்படுகிற மிக சரியான பொருத்தமான ஒரு வாசகமா இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்களும் நானும் நினைக்கிற உண்மை என்பது, ஆனால் ஒரு புலனத்தின் வழியாகவோ அலுவலின் வழியாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாக ட்விட்டர், பேஸ்புக் எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பொய் வெளியே வந்து நீங்கள் ஐயா குரல் கேட்கல. ஆழ்ந்து தெளிவதற்கு பேசுங்க ஐயா, கேக்குது. கேக்குதா? ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு செய்தியின் பின்னணியில் இருப்பது என்ன, அது உண்மையான தகவலா அது பொய் தகவலா என்பதை புரிந்து கொள்வதற்கு கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய சிந்தனையும் சுய அறிவும் அவசியமாகிறது. அதனாலதான் சொல்றது, ஒரு நாளில் படிப்பது என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் சுய சிந்தனைக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அடிப்படையான ஒன்று என்று. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியலுக்கு கட்சிகளுக்கு பின்னாடியும் கூட ஒரு பத்திரிகை உண்டு. ஏனென்றால் பத்திரிகைகள் என்பவை பல கைகளை கொண்ட பலமான சக்தி படைத்த ஆயுதங்கள் அவை. அதனாலதான் இதழியலாளர் மாரா அரசு சொன்னாங்க, நாளிதழ் இல்லாத அரசியல் இயக்கம். நாளிதழ் ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து சொந்தமா பத்திரிகை இல்லைன்னா நாளிதழ் இல்லாத அரசியல் இயக்கம், கவசம் இல்லாத போர் வீரன் என்பது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு போருக்கு போகணும்னா போர் வீரன் வேணும். சும்மா போர் வீரன் மட்டும் பத்தாது, ஒரு கவசம் அணிந்த போர் வீரன் வேணும் போர் செய்ய. அப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி ஒரு கவசம் அணிந்த போர் வீரனை போல ஒரு பத்திரிகை வேண்டும் என்று இதழியலாளர் ஐயா மாரா அரசு சொல்றாங்க. அதே போல எழுத்தாளரும் பேராசிரியருமான மலையமான் ஐயா சொல்றாங்க, ஓர் இதழ் என்பது, ஒரு பத்திரிகை என்பது 1000 குத்து வாளுக்கு ஈடானது. 1000 குத்து வாளுக்கு ஈடானது. அவ்வளவு சக்தி படைத்ததா பத்திரிகை? ஆமாம், சக்தி படைத்ததுதான். அதனாலதான் சொன்னாங்க, பென் இஸ் மைடர் தென் ஸ்வாட்.
அதாவது வாளின் முனையை விட பேனா முனை சக்தி வாய்ந்தது என்று ஒரு சொல்வழக்கு உண்டு. அப்படி வாளின் முனையை விட கூர்மை வாய்ந்த சக்தி மிக்க பேனா முனையினால் தான் ஒவ்வொரு பத்திரிகைகளின் பக்கங்களும் வடிவமைக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு வாசகனாக நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மலையமான் இன்னொன்னு சொல்றாரு, ஒரு செய்தித்தாள் இருப்பது ஓர் இனம் தன்னைத்தானே பேசிக்கொள்வதை போன்றது. ஒரு இனம் இருக்குன்னா அந்த இனம் தன்னைத்தானே பேசிக்கொண்டு தன்னைத்தானே சுய பரிசீலனை செய்து கொண்டு அடுத்த கட்ட இலக்கை நோக்கி செல்வதற்கு ஒரு செய்தித்தாள் ஒவ்வொரு இனத்திற்கும் அவசியம் என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு செய்தித்தாளும் இன்றைக்கு சமூக பயணத்திற்கு பயணிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றன. இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுக்க செய்தித்தாள்கள் பல்வேறு சமூக நன்மைகளை பலன்களை விளைவித்து வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்திய சுதந்திரத்தின் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்திய சுதந்திரத்திற்காக ஏராளமான பத்திரிகைகள் போராடின. இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில தலைநகரிலிருந்தும் பல பத்திரிகைகள் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் எண்ணற்ற பத்திரிகைகளில் சுதந்திர கனல் தீப்பற்றி எரிந்தது. அப்படி தமிழகத்தில் வந்த பத்திரிகைகளை பட்டியலிட்டால் பல நீளும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சுதேசமித்திரன், இந்தியன், தேசபக்தன், நவசக்தி, தமிழ்நாடு, லோகோபகாரி, தினமணி, சுதந்திரம், ஜனசக்தி, விமோசனம், ஞானபானு, வந்தே மாதரம் என்ற எண்ணற்ற பத்திரிகைகள் வந்தன. அந்த இந்தியா பத்திரிகையில் தான் மகாகவி பாரதியார் எண்ணற்ற கட்டுரைகளை எழுதினார். இன்றைக்கு நாம் கார்ட்டூன் என்று சொல்லப்படுகிற கேலி சித்திரத்தை முதலில் பாரதியார் இந்தியா பத்திரிகையில தான் எழுதினார். இப்படி எண்ணற்ற பத்திரிகைகள் இந்திய சுதந்திரத்திற்கு வழிகொலின. இப்படியாக இந்திய சுதந்திரத்திற்கு வழிகொலிய தலைமையேற்று நடத்திய பத்திரிகைகள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பது சற்றே வருத்தமளிக்கிற நிலை என்றாலும் கூட, பத்திரிகையாளர்கள் அதையும் தாண்டி ஒரு சமூக ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்பையும் பத்திரிகைகளில் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புதுக்கவிஞன் தான் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினான். தடியடிப்பட்டு வாங்கியது இந்த சுதந்திரம், தடியடிப்பட்டு வாங்கியது இந்திய சுதந்திரம், ஆனால் வீக்கங்கள் மட்டும்தான் பொருளாதாரத்தில் என்று எழுதினான். இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஒரு பொருளாதார பின்புலத்தை சார்ந்துதான் வர வேண்டி இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை கைக்கொள்வதற்காகத்தான் அரசியல் ஆளுமைகளும் பொருள் படைத்த சக்திகளும் பத்திரிகைகளை தங்கள் வசமாக்கி கொள்ள காலந்தோறும் போராடி கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் மீறித்தான் தமிழில் பத்திரிகையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை என்ன செய்துவிட முடியும் என்கிற கேள்வி நமக்கு எழலாம். ஒரு பத்திரிகை நினைத்தால் ஒரு நாட்டின் ஆட்சியவே கூட மாற்ற முடியும் என்பதை நாம் அறிவோம். 1986ஆம் ஆண்டு பாரதத்தின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய ராணுவத்திற்காக ஸ்வீடனில் உள்ள போபர்ஸ் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 1436 கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதில் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் ரூபாய் 64 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக ஒரு புகார் வந்தது. ஆனால் அந்த புகாரை மிகச் சரியான நேரத்தில் பத்திரிகையாளர் சித்ரா சுப்பிரமணியன் அவர்களும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் நடத்தி வருகிற அந்த குழுவில் ஒரு இயக்குநராக இருக்கிற பத்திரிகையாளர் என் ராம் அவர்களும் தான் இந்த செய்தியை பரவலாக வெளிக்கொண்டு வந்து இந்தியா முழுக்க இந்த போபர்ஸ் பீரங்கி ஊழல் பற்றி கொண்டு அந்த தேர்தலில் பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி தோற்று போனார் என்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த ஒரு செய்தியையும் சரியான கோணத்தில் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்தால் அது ஓட்டாக மாறும், மக்கள் சக்தியாக எழுச்சி வரும், ஒரு ஆட்சி கட்டிலேயே மாற்ற முடியும் என்பதுதான் யதார்த்தம். அதனால்தான் சொல்வார்கள், மக்கள் நினைத்தால் மந்திரி. நாம் நினைச்சோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர மக்கள் நினைத்தால் மந்திரி, மாத்தி குத்தினால் எந்திரி என்று ஒரு வேடிக்கையாக சொன்னார். அப்படி பத்திரிகைகள் ஒரு ஆட்சி கட்டிலை கூட மாற்ற முடியும். அப்படியான பத்திரிகைகள் மீது இன்றைக்கு ஆளுகிற அரசும் சரி, அல்லது வசதி படைத்த சாதாரண உழைக்கும் மக்களை சுரண்டி கொடுக்கிற சில முதலாளித்துவ அமைப்புகளும் பத்திரிகைகளை தங்கள் ஆளுகைக்கு வைத்திருக்க காலமெல்லாம் போராடி கொண்டே இருக்கின்றன. ஆனால் இப்படியான அடக்குமுறைகளையும் தாண்டி தொடர்ந்து ஜனநாயகத்தின் குரலாக பத்திரிகைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த நேரத்தில் நான் குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி என்னவென்றால், சுதந்திர இந்தியாவிலும் சரி, அல்லது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களும் சரி, அந்த பாரதத்தின் பிரதமராகட்டும் அல்லது அந்தந்த மாநில முதல்வராகட்டும், எல்லோருமே பத்திரிகையாளர்களை சந்திப்பது ஒரு மரபான ஒரு விஷயம். அவர்கள் சந்தித்து தனது அரசு என்ன செயல் செய்கிறது என்பதை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வைப்பார்கள்.
பத்திரிகையாளர்கள் அவர்கள் சில கேள்விகளை எழுப்புவார்கள். அது பாராட்டாகவும் இருக்கலாம், விமர்சனமாகவும் இருக்கலாம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் இந்த 76 ஆண்டுகால வரலாற்றிலேயே கடந்த 11 ஆண்டுகளாக இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒருவர் யார் என்று கேட்டால் அவர் பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பத்திரிகையாளர்கள் பிரதமரை கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதும் அவரது பாரத பிரதமர் உரிமை. ஆனாலும் கூட பத்திரிகையாளர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதமர் விலகி இருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டிற்கோ ஒரு ஜனநாயக பத்திரிகை சூழலுக்கோ அழகல்ல. அதனால்தான் பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் நாம் 180 நாடுகள் உள்ள அந்த பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 151வது நாடாக பின்தங்கி இருப்பதற்கும் கூட இது ஒரு காரணம் என்பதை இந்த பத்திரிகைகளும் சுதந்திரம் என்கிற தலைப்பில் பேசும்போது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைவாக தாக்கப்பட்ட எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் சிலரின் பெயரையாவது இந்த அமர்வில் சொல்லவில்லை என்றால் அந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது முழுமை பெறாது. இன்னைக்கு இந்திய அளவில் பத்திரிகையாளர்கள், பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2014, 2024 10 குறிப்பாக பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்தில் இதுவரை 19 பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர தபோல்கர் என்பவர், அதே மாதிரி கோவிந்த் பன்சாரே, நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கௌரி லங்கேஷ், அதே மாதிரி கல்புர்கி. இதில் கௌரி லங்கேஷ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக, குறிப்பாக RSS, பிஜேபி போன்ற இந்துத்துவ விஷயங்களை அம்பலப்படுத்துவதற்காக சும்மா மேம்போக்காகவில்லை, ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களோடு பத்திரிகைகளில் கட்டுரை எழுதுவர். அது மட்டுமல்லாமல் மோடி முதல்வராக குஜராத்தில் இருந்த போது அங்கே நடைபெற்ற அந்த கோத்ரா ரயில் விபத்து சொல்றோம்ல, அந்த இனப்படுகொலையை ஆய்வு செய்து கட்டுரைகளாக எழுதியவர். அது மட்டுமல்லாமல் குஜராத் ஃபைல்ஸ் என்கிற ஒரு நூலை கன்னடத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் செய்த இப்படியான செயல்களுக்காகவே இவர் தீவிரவாத சக்திகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு நாளும் தனக்கான சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் ஒட்டுமொத்த பெருமைகளையும் பறைசாற்றும் நோக்கிலும் பத்திரிகை சுதந்திரத்திற்காகவும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழலில் சில பத்திரிகைகள் வேண்டுமானால் விலை போகலாம், சில பத்திரிகையாளர் வேண்டுமானால் கையூட்டு பெறலாம். ஆனால் பெருவாரியான பத்திரிகைகள் தனக்கான சுய சிந்தனையோடும் அறிவோடும் தான் தொடர்ந்து எழுதியும் பேசியும் சமூகத்தின் குரலை எதிரொலித்தே வருகின்றன. இந்த நேரத்தில் நிறைவாக ஒரு செய்தி சொல்ல முடிக்க ஆசைப்படுகிறேன். பொதுவாக பத்திரிகையாளர்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, ஒரு வார்த்தையை அடிக்கடி குறிப்பிடுவார்கள். அது என்ன வார்த்தை என்றால் நடுநிலை. நாங்க நடுநிலையான பத்திரிகை, இந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்ல, அந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்ல, நாங்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த நடுநிலை என்கிற, அந்த நியூட்ரல் என்கிற சொல் என்பது சரியான பொருள் அல்ல என்பதுதான் எனது நோக்கம். ஒன்று, ஒரு பத்திரிகை என்பவை நீதியின் பக்கமாக இருக்க வேண்டும், அநீதியை எதிர்த்து கொடுக்க வேண்டும், அல்லது அநீதியின் பக்கம் நின்று கொண்டு நீதியை குறை சொல்ல வேண்டும். இது இரண்டுக்கும் இல்லாமல் நான் நடுவில் இருப்பேன், இரண்டுக்கும் பொதுவானவன் என்று சொல்வது உண்மையில் ஒரு பத்திரிகையின் சரியான பார்வையோ சரியான செயல்பாடோ இல்லை என்பதுதான் ஒரு பத்திரிகையாளராக எனது தனிப்பட்ட கருத்து. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி என்றால் அதை தைரியமாக தட்டி கேட்க வேண்டும். இல்லை, மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை சரியான முறையில் ஒரு அரசு வேண்டும். நான் பாராட்டவும் மாட்டேன், திட்டவும், நான் நடுநிலையாக வேடிக்கை பார்த்தேன் என்று சொல்வது ஜனநாயகத்தின் புகழ்வலை நிற்கிற செயலாகும் என்பதால் பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரும் உண்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கமாகவும் அறத்தின் பக்கமாகவும், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உழைக்கும் பாட்டாளி மக்களின் பக்கமாகவும் நின்று அவர்களது பிரச்சனைகளை, அவர்களது வாழ்வியல் மேம்பாட்டுக்கான செய்திகளை எழுதுவதுதான் ஒரு பத்திரிகையாளரின் ஆக சிறந்த பணியாகும். பத்திரிகைகளின் பணியும் அதுதான் சிறந்த பணியாக இருக்கும் என்று இந்த நல்ல வாய்ப்பில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, பத்திரிகைகளும் பத்திரிகை சுதந்திரம் என்கிற தலைப்பில் பேச கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பு எனக்களித்த சென்னை செந்தமிழ் மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு, ஏதாவது கேள்விகள் அல்லது விளக்கங்கள் இருந்தால் உங்களோடு பேசுவதற்கு ஆவலாக காத்திருக்கிறேன். இந்த இணைய வழியான நிகழ்வில் பங்கேற்ற பெருமைமிகு தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த என் அன்பினிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதம்.
அந்த பத்திரிகைக்கே உரிய அத்தனை செய்திகளையும் மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறீங்க. நாம் பேசுவோம். சான்றோர் பெருமக்களே, கலந்துரையாடுவோம். ஒரு 10 ஐயா நிமிடம். ஐயா வணக்கங்க ஐயா. ராமராஜ் பேசுறேங்க ஐயா, வைணவ கல்லூரி. ஐயா நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? வணக்கங்க. நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்குங்க, நலமா இருக்குங்க. இப்போ இந்த ஐடியாலஜி தொடர்பா பேசுறீங்க இல்லைங்களா? கல்புரிக்கு அவங்க யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு எதிராக பேசப்படுறவங்க கொல்லப்படுறாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ இந்துத்துவாக்கு எதிராக பேசுறவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்போ இஸ்லாத்துக்கு எதிராக பேசப்பட்டவங்க எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, எந்தெந்த ஸ்டேட்ல அந்த மாதிரி நடக்குது? கிறிஸ்துவத்துக்கு எதிராக பேசப்படுறவங்க இப்ப மிசோரம்ல கொல்லப்படுறாங்க, அந்த மாதிரியான டேட்டாஸ் எதனா இருக்காங்க ஐயா? பத்திரிகையாளர்கள் இல்லைங்க, அது எனக்கு இல்லை. இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் தொடர்பானதுன்னு பார்க்கும்போது அப்படி எதுவும் இல்லைங்கிறதாங்க. ஏன்னா இந்திய அளவில் சொல்றேன், வேற நாடு இல்ல, வேற எங்கேயும் தெரியல, இந்திய அளவில் இல்லைங்கய்யா. எனக்கு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி பேசுறவங்க இப்ப நாம நடுநிலைன்னு சொல்றோம். இப்போ இந்துத்துவாக்கு எதிராக பேசப்படுறவங்க தகவல் மட்டும் நமக்கு தெரியுது. மத்த மதங்களுக்கு எதிராக பேசப்படுறவங்க கொல்லப்படுறத பத்தி பத்திரிகையாளர்கள் இப்ப கேரளத்துல நம்ம அந்த பத்திரிகைகள் மிகுதியா விற்கப்படுதுன்றத நீங்க பதிவு பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கேரளத்துல இந்துத்துவாக்கு ஆதரவானவர்கள் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்றதும் ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம வந்து சேர்ந்து ஒரு நியர்லி 45% இருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரிலிஜியஸ் பேஸ்ட் மர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமா நடக்குது கேரளா தான். தனி மனிதர்கள், இது பத்திரிகையாளர்கள் வரும்போது அதுல வரலங்க. தனி மனிதர்கள் கொல்லப்படுறாங்க. இந்துத்துவா, இஸ்லாமிய தீவிரவாதம், கிறிஸ்துவ தீவிரவாதம் பேசுற எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஆனா பத்திரிகையாளர்களா இல்லை என்பதுதான் இந்த புள்ளி விவரத்திலிருந்து நான் சொல்ல வரேன். நீங்க சொன்னது உண்மைதான், நடக்குதுதான். அதை நான் ஏன் தவிர்த்தேன்னா, நான் தவிர்க்கல. நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரங்கிறதுனால அதை ஒட்டி பேசுறேன். தனிமனித சுதந்திரம் கண்டிப்பா அதையும் சொல்ல வேண்டியது உண்மைதான். இப்ப அப்படி பார்த்தா ஷியாமா பிரசாத் முகர்ஜில இருந்து தீன் தயாள் உபாத்யாயா ஒரு பேராசிரியர், பத்திரிகையாளர், அவரு கொல்லப்படுறாரு. அவரும் பத்திரிகையாளர் தானுங்களே? தீன் தயாள் உபாத்யாயா பத்திரிகையாளர் தானே? எந்த மாநிலத்துலயா? உத்தரப்பிரதேசம். எனக்கு இந்த அறிக்கை சொன்னல, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், அதோட புள்ளி விவரத்தை தான் வச்சிருக்கேன். அதுல மன்னிக்கணும், நான் வந்து அந்த டேட்டாஸ் வந்து இப்படியும் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறேன் தவிர, இது எனக்கு தெரியும்ன்ற அடிப்படையில முருகேஷ் ஐயாக்கு நான் சொல்லல, சரிங்களா? ஐயோ, அதாவது நண்பரே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியாத ஒரு செய்தியா இருந்தா குடும்பமா எடுத்துட்டு அடுத்த முறை சேர்த்துக்குவேன். அதனால நான் படித்த கையில் இருக்கிற இந்த தகவல் அது இல்லைங்கிற அவ்வளவுதான். நீங்க சொல்றது தவறு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால சொல்றீங்கன்னு இல்ல, தெரிந்ததை சொல்வதற்காக தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஒண்ணும் தவறே இல்ல. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னது மகிழ்ச்சி. நிச்சயம் நான் அதை குறிச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். அதான், ஏன்னா நம்ம இப்ப பெரும்பான்மையா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறத பத்தி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். சிறுபான்மை பாதிப்பு மட்டும் மிகுதியா பேசுற மாதிரி இருக்கு பத்திரிகைகள்ன்ற மாதிரி சொல்றேன். நான் வந்து அதை பேசக்கூடாதுன்னு சொல்லல. சிறுபான்மையரோ பெரும்பான்மையரோ யார் பாதிக்கப்பட்டாலும் பேசணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஐடியாலஜி, நான் சொல்ல வர்ற விஷயம், சரிங்களா? மத்தபடி நாம இவங்களுக்கு ஆதரவா பேசுறோம், அவங்களுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்றது இல்லை. அதனால நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சா இன்னும் நல்லா இருக்கும். யாரு பாதிச்சாலும் பேசணும் அப்படின்றது நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. உங்களோட வணக்கம். நான் ஷியாமளா. இப்ப அவர் பேசின முன்னாடி பேசின அவருடைய கருத்தோட நான் உடன்படுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு எதிரான கலகங்கள் எல்லாம் நடக்கும் போது அது பெரிய அளவுல, உதாரணத்துக்கு நீங்க பாக்கணும்னா, இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கும் போது நடக்கிற அந்த விஷயங்கள் வந்து நீங்க பங்களாதேஷ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலக அளவுல பேசுபொருள் ஆகுது. இத மையமிட்டு லஜ்ஜா என்கின்ற நாவல் வந்து ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்கன்னா. அதுல அவங்க எழுதினவங்களும் ஒரு இஸ்லாமியர் தான். அந்த நாவல், லஜ்ஜா நாவல் முழுக்க எதை மையமிட்டு இருக்கும்னா, வங்கதேசத்துல எப்படியெல்லாம் இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா ஊடகங்கள் வந்து அதை மறைச்சிருக்கு. அதான் அவர் முன்னாடி பேசினவர் அவரோட கருத்து உடன்பட்டுதான் நான் இத சொல்றேன். அந்த லஜ்ஜா நாவல் பலருடைய பார்வைக்கு வரவே இல்லை. அது ஒரு இஸ்லாமியர் எழுதினது, அது இந்துக்களுக்கு ஆதரவா எழுதினது அப்படிங்கிறது இங்க பதிவுப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லம்மா, நீங்க நல்ல தகவல் சொல்லியிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த லஜ்ஜா நாவல் தமிழில் வெட்கம் என்கிற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டு 1000 பிரதிகள் வித்திருக்கு. ஆமா, நீங்க வரலன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா,
எப்படி பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுகிறாங்க எப்படி தவறோ, அதே போல சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இங்க தாக்கப்பட்ட தவறுதான். இது வந்து பொதுவான மனித அதுல மாற்று கருத்தே இல்ல. நம்ம அங்க நடக்குது இது நடக்குதுங்கிறத நம்ம அப்படி ஒப்பீடுக்கு போக கூடாது. எங்கு நடந்தாலும் அது தவறுதான். எந்த தனி மனித உரிமையோ பத்திரிகை உரிமையோ எங்க தாக்கப்பட்டாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் எங்களோட பணி. உண்மை. நீங்க சொல்றது யாரா இருந்தாலும், அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அதை வந்து பதிவு பண்ணணுங்கிறது அதுல கருத்து மாறுபாடே கிடையவே கிடையாது. ஆனா நிலைமை வந்து ஒரு சாராருக்கு பேசப்படதே இல்லைங்கிறது தான் ஒரு ஆதங்கம். அப்படி இல்லை இல்லை இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளரா கடந்த 25 ஆண்டுகளா இருக்கிறதுனால சொல்றேன், அப்படியான குரலே இல்லை. ஒருவேளை உங்கள் பார்வைக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 12 நாளிதழ்கள் 3 ஆங்கில நாளிதழ்களை நான் படிக்கிறாள். அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா லஜ்ஜா நாவல் படிச்ச பிறகு, லஜ்ஜா வெட்கம் நாவல் படிச்ச பிறகுதான் இப்படி எல்லாம் அங்க நடந்திருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பா உண்மைதான் உண்மை. எந்த ஊடகமும் இதை வந்து வெளிப்படுத்தலைங்கிறது தான் உண்மை. அததான் நான் இங்க பதிவு பண்றேன். நன்றி நன்றிங்கம்மா. ஐயா எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. நான் மதுரையில இருந்து அருள் மைக்கேல் செல்வி பேசுறேன். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயாவோட தகவல் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 பேராசிரியர்கள் நினைக்கிறேன் பேசுனாங்க. ஐயா வந்து மத அடிப்படையிலான எந்த கருத்தையும் அவர் பதிவு பண்ணவே இல்லை. பத்திரிகையாளர்களை அழைத்து அவங்க கூட்டம் நடத்தல அப்படிங்கிற விஷயத்தான் பதிவு பண்றாங்க. அதனால நம்ம பொருண்மையில இருந்து விலகி செல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐயாவோட தகவல் சேகரிப்பு மிகவும் அற்புதம், அருமை, பாராட்டுக்கு உரியது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நல்ல தகவலை தொகுத்து சொல்லி இருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. அம்மா அருள் செல்வி அம்மா, மைக்கேல் செல்வி, அருள் செல்வி அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. அதான் அருள் முருகேஷ் சார் இருக்காரு. நாம வந்து இப்ப பொருண்மையிலிருந்து விலகி செல்லல. ஒரு குறிப்பிட்ட தரவுகளை ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு எதிராக மட்டுமே சேர்த்து நம்ம தருவதை விட எல்லா சமயங்களுக்கும் எதிராக என்ன நடக்குதுன்ற ஒட்டுமொத்த தரவுகளை தரணும்ன்றதுதான் நம்ம நோக்கம். அது இருக்குதுங்க ஐயா. சமயத்துக்கு எதிராக மட்டுமே நம்ம டேட்டாஸ் தரமே, அந்த மாதிரி மற்ற சமயங்களுக்கு இல்லை ஐயா நான் மறுக்கிறேன். ஐயா நான் மறுக்கிறேன். நான் எந்த சமயத்தின் சார்பாகவும் எந்த இனத்தின் சார்பாகவும் குரலா கொடுக்கல. ஒரு ஊடக ஐயா முருகேஷ் ஐயா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரலங்க ஐயா, மன்னிக்கணும். முருகேஷ் ஐயாவுடைய ஐடியாலஜி எனக்கு தெரியும், அவருடைய திறனும் எனக்கு தெரியும், அவருக்கு எந்த அளவுக்கு சமுதாய அக்கறை இருக்குது எனக்கு தெரியும். நேரடியா நம்ம பலமுறை சந்திச்சிருக்கோம், நம்ம கல்லூரியில நம்ம பேசியிருக்கோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க ஏதோ தலைப்பை விட்டு நம்ம தூர போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்களே, அதுக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது அந்த கேள்விக்காக சொல்றாங்க. ஆமா அந்த கேள்விக்காக சொல்றாங்க. ஆமா ஆமா நான் சொல்றது இந்த கேள்வி நேரத்துக்கு தான், கேள்வி நேரத்துக்காக தாங்க ஐயா. அந்த கேள்வி 2 பேராசிரியர்கள் பதிவு பண்ணாங்க இல்லையா, அது நம்ம பேசுற அந்த பொருண்மையில இருந்து வேற பாதையில நம்ம போறோமோ அப்படிங்கிற மாதிரி வேற போகல. ஆமா போகல. கரெக்ட்டா சொல்றாங்க. நடுநிலை பத்தி எல்லாம் பேசினாங்க இல்லையா, அததான் சொல்றேன். கேட்கப்பட்டது. ஆமா ஆமா எனக்கு முன்னாடி பேசினவரும் சரி, நான் கேட்டதும் இத பொறுமையை விட்டு நம்ம விலகி போகவே இல்லை. ஆமா, அதாவது தரவுகள் இந்த மாதிரி இருந்தாலும் அதை பதிவு செய்யணுங்கிறது அவ்வளவுதான். ஷியாமலா அம்மா சொல்ற கருத்து நான் உடன்படுறேன். யாரு பண்ணாலும் அதை பதிவு பண்ணாம நம்ம ஒரு சார்பா பத்திரிகை இருக்குதுன்ற மாதிரி தோணுதுன்றதுதான் இங்க விஷயமே தவிர, முருகேசையா அப்படி இருக்காரு அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எல்லாம் அப்படி இருக்காருன்றதும் நம்ம சொல்ல வரல. தயவு செய்து அந்த லஜ்ஜா வெட்கம்ங்கிற தமிழ்ல வந்திருக்கு, அதை வாசிச்சு பாருங்க. திறமை, முருகேஷ் ஐயாவோட அவருடைய ஆற்றல், அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு அனைத்துமே நாங்க பலமுறை கேட்டிருக்கோம். நாங்க ஐயாவுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இதையும் பதிவு பண்ணா நல்லா இருக்கும் இல்லைங்கய்யா பத்திரிகையாளர்கள் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் நாங்க சொல்ல விரும்புறோம். அவ்வளவுதான். உண்மை உண்மை ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் ஐயா. பாலமுருகன், மதுரை அமெரிக்கன் கல்லூரி. ஐயா நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. என்னோடைய கேள்வி என்ன அப்படின்னா, பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனா பத்திரிகைக்கு சுதந்திரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா. ரொம்ப அழகான கேள்வி, ஒரு அடிப்படையான கேள்வி. இப்ப வந்து பத்திரிகையாளர் சுதந்திரம் என்பது எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் எதை வேண்டாலும் எழுத முடியும், எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனால் நான் எழுதியது எல்லாம் எங்கள் பத்திரிகையில் வருதானா? நிச்சயமா இல்லை. ஏன்னா நான் எழுதி தருகிற ஒரு செய்தி முதல்ல செய்தி ஆசிரியர் கைக்கு போகும், அவர் படிச்சுட்டு அடுத்து முதன்மை செய்தி ஆசிரியருக்கு போகும், அடுத்து ஆசிரியருக்கு போகும். இப்படி பல நிலைகள்ல போகும்போது
நிச்சயம் அவரவர் சிந்தனை இல்லை அவர்களுக்கு முதலாளிகள் சொல்லியிருக்கிற சிந்தனையின் அடிப்படையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பத்திரிகையாளர் சுதந்திரம் இருக்கிற அளவுக்கு பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நண்பர்கள் இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் சொல்றேன், சமீப நாட்களாக சில பத்திரிகைகள் பற்றி எழுதக்கூடாது என்பதற்கான பல்வேறு நெருக்கடிகள் வருது. ஏன்னா நீங்க எல்லாம் பத்திரிகைகளை ஒரு காகிதமா ஒரு உங்க வீட்டுல வந்து விழுகிற பத்திரிகையா பார்ப்பீங்க. நான் ஊடகங்களுக்குள்ளே பணி செய்வதால் நான் சொல்றேன், சில பத்திரிகைகள் சில விஷயத்தை எழுதவே கூடாது என்பதற்கெல்லாம் நெருக்கடிகள் மறைமுகமாக பல இடங்கள்ல வருது. அதையெல்லாம் எல்லா இடத்துலையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியான ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் எல்லாம் வலுப்பெறும் போது பத்திரிகை சுதந்திரமும் கேள்வி பெறும். இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு, பெரும்பாலான பத்திரிகைகளுக்கு அப்படியான சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நன்றிங்க. அப்படின்னா பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இல்லைன்னு தானேங்க அர்த்தம்? இல்ல, பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இருக்கு. நான் எழுதுவேன், நான் எங்க பத்திரிகைகள் கொடுப்ப வரலன்னா நான் புத்தகமா போட்டுக்குவேன். அதனால ஏன் சுதந்திரத்தை அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது? அது பண்ணலாங்க. ஆனா பத்திரிகையில வந்தா தானே அது பத்திரிகையாளர் சுதந்திரமா இருக்கும். என்னுடைய அடிப்படையான நான் புத்தகமா கேள்வி, எல்லா விஷயத்தையும் நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எழுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சிறு வயதுல இருந்தே பத்திரிகை பணியில எல்லாம் இருந்தேன்னு சொன்னீங்க. 10ஆம் வகுப்புல இருந்து பத்திரிகை பணியில இருக்கிறீங்க. நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் சிற்றிதழ்கள் இருக்குது, பேரிதழ்கள் இருக்கு, நிறைய இதழ்கள் வருது. அந்த இதழ்கள் எல்லாம் சொல்ல முடியல. அப்படி சொன்னாதான் நம்மளுக்கு வந்து மரண தண்டனையோ அல்லது வந்து படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமோ இந்த காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு பத்திரிகையாளனா சமுதாயத்துல நடக்கக்கூடிய இழிவுகளையோ அல்லது அவமானங்களையோ அல்லது சுரண்டப்படுதலையோ நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்மளால சொல்ல முடியல. ஆனா அதையும் தாண்டி வருகிற அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பத்திரிகை சட்டம்லாம் இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு கண் முன்னால வந்து நிக்குது. நிச்சயமா. அதாவது பத்திரிகையாளர் சுதந்திரம்னு சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தனி மனித சுதந்திரம். நான் ஒரு பத்திரிகையாளனா எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் எதை வேணாலும் எழுதுவேன். ஆளுங்கட்சியை திட்டி எழுதுவேன், அவங்களோட செயல்பாடுகள் பிடிக்கலைன்னா கடுமையா எழுதுவேன். அதே நேரத்தில் நல்ல செய்தி செஞ்சா பாராட்டுவேன். எனக்கு பிஜேபியில ஒரு நல்ல விஷயம் நடந்தா பாராட்டுவேன், அதிமுகவில் ஒரு நல்ல விஷயம் தான் பாராட்டுவேன். அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் பத்திரிகைக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதுல என்னோட முழு கருத்தை வெளிப்படுத்த முடியாது. அதனாலதான் திரும்ப சொல்றேன், பத்திரிகையாளனா எனக்கு சுதந்திரம் இருக்கு. சரி, நீங்க எழுதுனது என்ன பண்ணுவீங்கன்னா, நான் எழுதுனாலாம் தனியா புத்தகங்களா போட்டுக்கிறேன். அது முழுக்க முழுக்க எந்த தடையும் செய்யப்படாத என்னோட சுய சிந்தனை, எனது சுதந்திரத்தின் வெளிப்பாடு. ஆனா என்னோட பத்திரிகையில நான் எழுதுறதெல்லாம் முழுமையா என்னோட சிந்தனையோட வருதுன்னா இல்லை. இதுதான் யதார்த்தம். சரிங்க. அப்புறம் இன்னொரு சின்ன வினா இருக்குதுங்க. நடுநிலைமை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நடுநிலை நாளிதழ்னு சொல்றாங்க. அந்த நடுநிலைமைங்கிறது நம்மளுக்கு தராசு மாதிரி தானேங்கய்யா. அதாவது நன்மை தீமை ரெண்டையும் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த தானே நடுநிலைமைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நடுநிலைமைக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுல வந்து மாறுபட்ட கருத்து இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே. அதாவது அதோட உண்மையான பொருளையோட சேர்க்கும் போதுதான் எனக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு கொலை நடந்து போகுது, நீங்க அதை பார்த்து சாட்சி, நீங்க நடுநிலையா நான் இருப்பேன், பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? பொதுவாக நேர்மையா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இன்றைய சமூக சூழலில் அதற்கான முழுமையான பொறுமை புரியல. அதனாலதான் சொல்றேன், ஒன்று நீதியின் பக்கமாக இருங்க, நான் உண்மையை தான் பேசுவேன், சரியானதான் பண்ணுவேன், ஊழலை தட்டி கேட்பேங்க. இல்ல ஊழலுக்கு ஆதரவு போவேன்னு நீங்க கையூட்டு வாங்கிட்டு போயிருங்க. இது ரெண்டு இல்லாம நான் பார்ப்பேன் ஆனா எழுத மாட்டேன் என்பது எப்படி சரியான நடுநிலையா இருக்கும்? அதனாலதான் அப்படி சொன்னேன். இது என்னோட புரிதல், உங்களோட புரிதல் அப்படி இருக்கலாம், அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல. பொதுவாக இந்த நடுநிலை என்பது எனக்கு வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை தராத ஒரு பத்திரிகை சொல்லாடலா தான் நான் பாக்குறேன். ஐயா நன்றிங்க, நன்றி ஐயா. நான் வந்து பத்திரிகையில முனைவர் பட்டம் வாங்கினதுனால சில கேள்விகள் கேட்கறதுக்கு தோணுச்சு. வேற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நண்பரே, ரொம்ப மகிழ்ச்சி. கேளுங்க. அதனால என்ன, பகிர்ந்துக்க தானே பேசுறோம். எனக்கு தெரியாத நீங்க சொல்ல போறீங்க, உங்களோட இதுக்கு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போறேன், அவ்வளவுதானே. சரிங்க ஐயா. இப்ப வந்து இந்த பத்திரிகை சட்டத்துகள்ல இன்றைய காலகட்டத்துல இந்த மாணவர்களுடைய விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா மாணவர்களுடைய ஏதாவது அவருடைய பின்புலங்கள் அல்லது மாணவர்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய செய்தித்தாள்கள்ல, நம்ம இந்த விஷயத்த சொல்லல, இந்து தமிழ் தேசிய சொல்லல, பொதுவான இதழ்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய பெயர்களோ அவருடைய அந்த மாதிரியான செய்திகள் இப்ப அப்பட்டமா வரக்கூடிய ஒரு காலகட்டம் மாதிரி தெரியுது. அதை பத்தினோட உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறதுனால, பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறதுனால இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து நம்ம சமூகத்துல வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றிங்க. நன்றி. இல்ல உண்மையில நீ கேட்டுக்க ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான கேள்வியா நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே இளவயது, அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பையனோ பொண்ணோ அவர்களோட பெயரை குறித்து செய்தி வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பத்திரிகை சட்டத்துல இருக்கு. ஆனால் பல பத்திரிகைகள் அதை வந்து தான் தோன்றித்தனமாக மாறுகின்றன. எப்படி மாறுதுன்னா,
இன்னைக்கு வந்து ஒரு செய்தி பத்திரிகையில இன்னைக்கு நடந்த ஒரு செய்தி நாளைக்கு பத்திரிகையில் அச்சாய் வர்றதுக்குள்ளேயே அது வந்து சமூக ஊடகங்கள்ல வாட்ஸ்அப்ல பெயரோட உருவத்தோட போயிருது. அதனால பத்திரிகையில வர்றது வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் இதுலயே தடை செய்ய இது யாரும் ஒண்ணும் பண்ண முடியலையே. ஒரு ஜன்னல் வழியாக ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் எடுக்கப்படுகிற ஒரு துண்டு ஒரு நள்ளிரவுக்குள்ள வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்துருது, அது பேசு பொருளாயிருது. அடுத்த நாள் பத்திரிகையில பெயரோடு வரும்போது அது ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகுது. ஆனால் ஒவ்வொரு பத்திரிகையும் மனசாட்சியோடும் நேர்மையோடும் அந்த வகையில் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை பெயரை குறிப்பிடக்கூடாது. இன்னும் கூட இந்த பத்திரிகையில போயிருக்குன்னா பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபர் அப்படின்னு போடுவாங்க. அது ஒரு பத்திரிகையோட ஒரு நேர்மையான செயல்பாட்டா நான் பாக்குறேன். ஆனால் பல பத்திரிகை அப்படி இல்லாம இந்த ஊரை சேர்ந்த தெருவை சார்ந்த அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. இன்னும் ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என்றே அடிப்படையா இருக்கு. ஆனா சில பத்திரிகை ரொம்ப நாசுக்கா நேராக ஜாதி பெயர் குறிப்பிடாமல் அது அந்த ஊர்ல எந்த பகுதி, ஏன்னா நமக்கே தெரியும்ல இந்த ஏரியாவில் இவங்கதான் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் அவங்கதான் இருப்பாங்கிற மாதிரி அந்த தெருவோட பேரு அந்த பகுதியோட பேரை சுட்டி காட்டுகிற சில தவறான போக்குகள் சில பத்திரிகைகள் இருக்கு. ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி எங்க பத்திரிகைகளில் 99.9% அப்படியான செய்திகளே வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம். சில பத்திரிகைகள் அப்படி செய்யறாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா பத்திரிகையில வரும் விபச்சார வழக்கு அழகி கைது. இது ரொம்ப ஒரு கேவலமான இது ஒரு செய்தியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வார்த்தை. இப்படிதான் அந்த போஸ்ட பாத்தீங்கன்னா விபச்சார வழக்கில் அழகி கைது. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு விபச்சாக்கு என்பது ஒரு பெண்மொழி சம்பந்தப்பட்டதா? அதுல ஒரு ஆணும் சம்பந்தப்பட்டிருக்கான்ல, எந்த பத்திரிகையாவது அந்த ஆணை பற்றி ஏதாவது எழுதுகிறதா? ஒரு பத்திரிகையும் எழுதுவதில்லை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பத்திரிகைகள் ஒரு நேர்மையோடும் கட்டுப்பாட்டோடும் இருந்தாலும் உடைய ஒரு நேர்மையான செய்திகளை ஒருபோதும் அவர்களால் தர முடியாமல் போகும். ஐயா நன்றிங்க, தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஐயா வணக்கம். ஷாமலா, இப்ப உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த RWBங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் அல்லது எல்லைகளை கடந்து எழுதுறவங்க அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இது பாரிஸை தலைமை இடமாக கொண்டு இயங்குதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லைகளை கடந்து இயங்கக்கூடிய நிருபர்கள், ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்தியா அளவில் இருக்கா? நம்ம நீங்க ஒரு பத்திரிகையாளருங்கிற இதுல அந்த மாதிரி கருத்துக்கள் எப்படி இங்க இந்தியா அளவில் இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி செய்தியாளர்கள்னு சொல்லலாம். RSFன்னு நீங்க சொன்னீங்க பேசுறாங்க. அது ஒரு உலகு தழுவிய ஒரு பெரிய அமைப்பு தான். அதுல இந்தியாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஐயா நீங்க பேசலாம். உலகு தழுவிய இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இருந்து கூட அந்த ஒரு நாட்டின் அல்லது அந்த ஒரு மாநிலத்தின் ஆட்சியாளர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்காங்க. அதுதான் யதார்த்தம். இப்போ நான் சொன்ன போது நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டுகளா பிரதமரா இருக்காரு, பத்திரிகையாளர்கள் சந்திக்கவில்லைன்னு சொன்னல, அது என்னமோ நரேந்திர மோடி மேல எனக்கு வருத்தம் கோபம் இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளரை நினைக்கிறேன், ஒரு பாரத பிரதமரை சந்திக்கும் போது அவற்றை சமூகத்தை குறித்து சில கேள்விகளை வைக்க முடியும், அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்படும். இதுவே வேற எந்த கட்சியாக இருந்தாலும் கூட அந்த பிரதமரை தான் நான் குறிப்பிடுவேன். இப்போது அவங்க இருக்கிறதுனால அதை சொல்றேன் ஒழிய இப்படி நான் பிஜேபிக்கு எதிரானாலும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து சரியை சரி என்று சொல்வதும் தவறு என்று சொல்வதுதான் என் நோக்கம். ஆனால் இன்றைக்கு ஒப்பீட்டு அளவில் இந்திய அளவிலும் சரி அல்லது தமிழக அளவிலும் சரி பத்திரிகையாளர் சுதந்திரம் என்பது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கிறது, முழுமையாக இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்த நிலை. இதற்கு உலக தழுவிய இயக்கங்கள் நடத்தின, ஆனா பத்திரிகையாளர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கும் இருக்கு. அது இன்னொரு பக்கம் இருக்கு. பத்திரிகையாளர்கள் சங்கங்களே பாத்தீங்கன்னா பல சங்கங்கள் இருக்கு. இவங்களெல்லாம் ஓரணிக்குள் கொண்டு வருதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்புலம், ஒவ்வொருத்தரையும் இயக்குற சக்திகள்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் இருந்தாலும் கூட நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக நம்ம கிட்ட இல்லை என்பதுதான் உண்மை. நன்றி. ஐயா மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா தொடக்கத்துல இருந்து நிறைவு வரை கேள்வி பதில்கள் வரை ரொம்ப அற்புதமான செய்திகளை
எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்துல உங்களுடைய கவலையையும் தெரிவிச்சிருக்கிறீங்க. அது உங்களுடைய கவலை இல்ல, நம் அறிவு புலத்தினுடைய கவலையாக பார்க்கிறேன். 7,5 கோடி மக்கள் இருக்கின்ற இடத்தில் 1 கோடி பத்திரிகைகள் கூட விற்பனை ஆவதில்லை என்பதை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்துல பத்திரிகை சுதந்திரம் என்னும்போது 180 நாடுகளில் 151வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. அதுவும் முன்னேறி இருக்கு. 159வது இடத்துல இருந்து 151வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அப்படின்றது நாம பெருமைப்படுவதா அல்லது அதை எப்படி அணுகுவது என்பது யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் பத்திரிகைகளுக்குரிய தர்மம் என்ன? அந்த தர்மத்தை யாரெல்லாம் மீறுகிறார்கள்? எப்படிப்பட்டவர்கள் மீறுகிறார்கள்? பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருந்த போதிலும் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? அது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அல்லது செய்தியை கொடுக்கக்கூடியவராக கொடுக்க மாட்டாங்க யாரும். செய்தியாளராக செய்தியை உருவாக்குபவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த அடிப்படையில் அமைகிறது? அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? பாதிப்புகள் என்ன? இத 2த்தையுமே எடுத்துக்காட்டி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு நாட்டுக்கு வேண்டிய அறிவு புலனை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்றதையும் மிக அற்புதமா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. அதே நேரத்துல கல்வி நிலையில மிகச்சிறந்த ஒரு அறிவு புலத்தை எட்டி இருக்கிற பக்கத்து, அதுவும் ஒரு காலத்துல தமிழகமாக இருந்த சேரநாடு இப்போதைக்கு வேறொரு பேர்ல நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில இருக்கிற அந்த நாட்டினுடைய ஒரு நேரடி அனுபவத்தையும் பகிர்ந்து அவர்களுடைய மனநிலை என்ன, சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுகிறவருடைய மனநிலை என்ன, அவருடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றதாக இல்லை என்றாலும் அவருடைய நோக்கத்திற்கு அந்த பத்திரிகைகள் எப்படி பயன்படுகின்றன அப்படின்ற தங்களுடைய நேரடி அனுபவத்தை சொன்ன விதமும் ரொம்ப அற்புதமான செய்திகளாக இருந்தன. சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பிலும் கலந்து கொண்ட அத்துணை சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் தங்களுக்கு மகத்தான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்கள் மகிழ்ச்சி. ஒரு ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ரமேஷ். சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த உங்களுக்கும், இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், கேள்விகளால் எனது சிந்தனையை மேலும் கூர்படுத்திய நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நன்றிங்க நன்றிங்கய்யா. ரொம்ப அற்புதமா எல்லோருமே இந்த நிகழ்வில் ஒரு 120க்கும் மேற்பட்டவர்கள் தோள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு. சில காரணங்களால் பல பேர் வர முடியல அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நாளை நமக்கு நிகழ்வு தொடர்கிறது. நாளை நிறைவு நிகழ்வாக இருந்தாலும் அத்தோடு நாமெல்லாம் மிக விரும்பி கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் நேற்றைக்கு முன்னால் பேசிய அதுக்கு முன்னால் பேசிய மரிய ரீகன் அவங்க திரும்பவும் பேசுறதா ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். 18ஆம் தேதியும் நமக்கு நிகழ்வு இருக்கிறது. அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி அந்த நிகழ்விற்கும் வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி மலர்களை தூவி நன்றியை தெரிவித்து இடம் சாருகிறேன். இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நாளை மீண்டும் 7 மணிக்கு சந்திப்போம். நல்ல சிந்தனைகளை அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் நன்றி.